நீ ஓப்பனா சொல்ற வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். சொல்லு ஜீவா, சொல்லு 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 ஜீவா. என்ன நடிக்கிறியா? நான் இப்படி ஆனதுக்கும் நீ இப்படி ஆனதுக்கும் இது எல்லாத்துக்கும் காரணம் நீதானே? நானா? என்ன ஜீவா சொல்ற? எல்லா தப்பையும் பண்ணது நீ. நீ ஒரு விஷம். உன்னை சுத்தி இருக்கிறதையும் சேர்த்து விஷமாக்கிட்ட. இது பார், இப்ப இதுக்கெல்லாம் நீ ஆத்திரப்படக்கூடாது. என் வாழ்க்கையை எப்படி பண்ணிட்டேன்னு நான் தான் ஆத்திரப்படணும். நீ யாரு, என்ன, ஏதுன்னு எல்லா விவரமும் தெரிஞ்சுதான் நான் அப்படி ஒரு முடிவெடுத்தேன். ராசு, ராசு, உண்மையை சொல்லு. பூங்கொடிக்கு என்ன நடந்துச்சு? சொல்லு ராசு. இது பாரு, நடந்த எல்லா தப்புமே உனக்கு தெரியும். அப்ப ஏன் என்கிட்ட மறைக்கிறீங்க? இப்ப கூட சொல்லலனா அப்ப பூங்கொடி செத்ததுக்கு அப்புறம் சொல்லுவியா? நீயும் தீபிகாவும் பேசுனதெல்லாம் கேட்டேன். மரியாதையை உண்மையை சொல்லு. சார், நான் உங்ககிட்ட இதை சொல்லாமல் மறைச்சது உண்மைதான் சார். அன்னைக்கு நான் இதை உங்ககிட்ட சொல்ல வந்தப்போ பூங்கொடி தான் சார் தடுத்துட்டா. பூங்கொடியா? அவையே உன்னை தடுத்தா? என்னை மன்னிச்சிடுங்க சார். உன் மன்னிப்பெல்லாம் இருக்கட்டும், முதல்ல நடந்ததை சொல்லு. உங்களுக்கே தெரியும் நான் பூங்கொடியை லவ் பண்ணேன்னு. ஆனால் பூவு உங்களை தான் சார் லவ் பண்ணுறா. உங்கள் மேலே இருந்த லவ்வை ஒரு டைரியில் எழுதி வச்சிருந்தா. அந்த டைரி லைப்ரரியில் எனக்கு கிடைச்சது. ஆனால் அந்த டைரியை எனக்கே தெரியாம தீபிகா எடுத்துட்டு போயிட்டா சார். என்னை கடத்தி கொண்டு போய் வச்சு என்னை கொன்னுருவேன்னு மிரட்டி அவ பூவை பாடா படுத்திட்டா சார். அப்புறம் ஒரு வழியா அந்த டைரியை நாங்கள் தீபிகா கிட்ட இருந்து வாங்கினோம். நீங்க இல்லைன்னா தீபிகா செத்துருவேன்னு சொன்னதுனாலையும் பார்வதி பாட்டி உங்க கல்யாணத்தை நல்லபடியா நடத்தணும்னு ஆசைப்பட்டதுனாலையும் தான் சார்
பூத்தன் காதல மறைச்சுக்கிட்டா. பூனால உங்களை மறைக்க முடியல சார். அதை தெரிஞ்சுக்கிட்டு ராஜம்மா உங்களை கொன்னுடுவேன்னு அவளை மிரட்டினாங்க சார். எனக்கு ஒரு ஆபத்துன்னு உடனே கலங்கினவ உங்க உயிருக்கு ஆபத்துனா சும்மா விட்டுருவாளா சார்? அதான் நீங்க வந்து லவ் சொன்னப்ப கூட அவளால ஏத்துக்க முடியல சார். அவங்க சொன்ன மாதிரியே அந்த பாபுவை லவ் பண்றதா பொய் சொன்னா சார். உங்களை அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். நீங்க 2 பேரும் சேர்ந்துட மாட்டீங்களான்னு அவளை லவ் பண்ண நானே ஆசைப்படுறேன். பூ எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா சார். ஆமா, இதே என்கிட்ட இருந்து இவ்வளவு நாள் மறைச்ச? முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல? இல்ல நானும் கோபி அன்னைக்கு வந்து கேட்டோம்ல, அன்னைக்காவது சொல்லிருக்கலாம்ல ராசு? சார் இல்லை சார், அதுக்கும் பூங்கொடி தான் சார் காரணம். உங்ககிட்ட மட்டும் இல்லை, வேற யார்கிட்டையும் இதை பற்றி சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டா. இப்போ கூட இதை நான் சொல்லலைன்னா அவ செத்த மாதிரி தான் சார். அதான் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிட்டேன் சார். சார் என்னை மன்னிச்சிருங்க சார். பூவை காப்பாற்றணும் சார். உங்களால மட்டும்தான் பூக்கு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும் சார். நீங்க இல்லாம போனா அவ வாழ்க்கையே வீணா போயிடும் சார். ப்ளீஸ் சார். ராசு, கவலைப்படாத. நான் நேசிச்ச பூங்கொடிய, என்ன நேசிச்ச பூங்கொடிய அந்த தீபிகா இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கா. நான் அவளை விட மாட்டேன் ராசு, கண்டிப்பா விட மாட்டேன். பதிலுக்கு ஒவ்வொரு நாளும் அவ பண்ண தப்ப நினைச்சு ஃபீல் பண்ண. 4 பேரு கேள்வி கேட்கும்போது பதில் சொல்ல முடியாம தலை குடிஞ்சு நிக்கணும். பூங்கொடி அனுபவிச்ச வேதனை எப்படி இருக்கும்னு அந்த தீபிகாவுக்கு நான் காட்டேன். ஆமா, ஏப்ப தலை குனிஞ்சு நிக்கிற? தப்பு பண்றவங்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் தலை குனிஞ்சுதான் ஆகணும். ஆனா என்ன, நீ பண்ண தப்புக்கு உன் குடும்பத்தையும் சேர்த்து தலை குனிய வச்சுட்ட. உன்னை சரியா வளர்க்காததுனால இது அவங்களுக்கும் கிடைக்கிற பனிஷ்மெண்ட். உன் கிரிமினல் கேமை இதோட நிறுத்திக்கோ. நான் கிரிமினல்னா என்ன கிரிமினலா மாத்துனது நீ தானே ஜீவா? நான் உனக்காக தானே ஜீவா தப்பு பண்ண. அதை ஏன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? இது பாரு, உன்னை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் நான் மாட்டேங்கிறேன். என் மனசுல இருந்து மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருந்து அப்புறப்படுத்த வேண்டிய தீய சக்தி இப்ப ஒழுங்கா கீழே வா. இல்ல உன்னை பத்தின எல்லா உண்மையும் எல்லார்கிட்டையும் சொல்ல வேண்டியது. அப்புறம் அர்ச்சத்தை போட வந்த அத்தனை பேருமே
உன் மூஞ்சில காரி துப்புவாங்க. ஜீவா, வேணாம் ஜீவா. இங்க நடந்ததெல்லாம் நமக்குள்ளேயே இருக்கட்டும் ப்ளீஸ். அப்புறம் என்னால வெளியே தலை காட்டவே முடியாது ஜீவா. உனக்கு கெஞ்சி கேக்குறேன் ஜீவா ப்ளீஸ். அந்த பயம் இருக்கட்டும். என்னதான் இருந்தாலும் நீ ஒரு பொண்ணுங்கிறத ஞாபகம் இருக்கட்டும். போனா போதுன்னு மன்னிச்சு விடுற. என் பூங்கொடிக்காக தான் மன்னிச்சு விடுறேன். ஒவ்வொரு தடவையும் இங்க நடந்ததை பத்தி யோசிக்கும் போது உன்னை மன்னிச்சது பூங்கொடி தான் உனக்கு ஞாபகம் வரணும். வா வா. என்னாச்சுன்னே தெரியல ஸ்ரீராம். என்னடா அவ என்ன இன்னுமா பேசிட்டு இருக்கா? அவங்க வராங்க. அம்மா ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா. அண்ணன் போய் தீபிகா கிட்ட பேசிட்டாரு, கூட்டிட்டு வராரு. இப்போ வந்துருவாங்க. கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு தப்பான முடிவு எடுக்க பாத்தியம்மா. நீ ஆசைப்பட்டவ உனக்கு கிடைக்கலன்னா உடனே சாக துணிஞ்சிருவியா? உன் மேல உயிரையே வச்சிருக்கிற எங்களை பத்தி ஒரு நிமிஷம் கூட நினைச்சு பார்க்க மாட்டியா? என்ன பேசுறீங்க? அவ ஆசைப்பட்டவனோட அவ கல்யாணம் நடக்கும். நாம பார்த்து முடிவு பண்ண கல்யாணம் எப்படி நடக்காம போயிடும்? டேய் ஜீவா, இப்பவே இங்கேயே தீபிகா கழுத்துல தாலிய கட்டு. அம்மா, இத பார். உன் விளக்கெல்லாம் எனக்கு தேவையில்லை. மணவரையில நல்ல அந்தஸ்தோட நல்ல நேரத்துல தாலி கட்டுற குடுப்பனை இல்லைனாலும் பரவாயில்ல. இந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும்.
ஏய் என்னடா யோசிக்கிற? அம்மா சொல்றது காதுல விழலையா? கட்டுறா தலையா? என்ன கட்டாயப்படுத்தாதீங்க. நான் தான் அப்பவே சொல்லிட்டேனே, ஏற்கனவே நான் ஒரு பொண்ணு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு. கல்யாணங்கிறது வாழ்க்கையில ஒரு தடவை தான். நீங்க அச்சத்தை தூவலனாலும் என் கல்யாணம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடந்து முடிஞ்சிருச்சு. டேய் என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடி இப்படி பேசுவ நீ? டேய் 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 அமைதியா இருடா. கல்யாணங்கிறது சாதாரண விஷயமா? விருப்பம் இல்லைன்னா வற்புறுத்த கூடாதுடா. சொல்லு ஜீவா, மற்றவங்களால உன்னை புரிஞ்சுக்க முடியுதோ இல்லையோ, ஆனா என்னால உன்னை புரிஞ்சுக்க முடியும். தீபிகாவோட ஃபியூச்சர் எனக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி உன்னோட ஃபியூச்சர் இருந்தா. சொல்லுடா. டேய் என்னடா அவன்கிட்ட போய் என்னமோ சின்ன பையன் பேசுற மாதிரி பேசிட்டு இருக்க? எல்லா தலையிலும் இடிய தூக்கி போட்டிருக்கான், அவனை போய் கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஸ்ரீராம், உன்னை பேசாதன்னு சொல்றேன்ல, கொஞ்சம் அமைதியா இருடா. நீ சொல்லு ஜீவா, நீ ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டது யாரு? சொல்லு ஜீவா. இதுக்கு மேலேயும் அமைதியா இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. நீ சொல்லித்தான் ஆகணும். யாரு ஜீவா? சொல்றா. சொல்லு ஜீவா, யார் அந்த பொண்ணு? பூங்கொடி.